எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கான கதை நேரம் இது. ஒரு பொண்ணு 10ஆம் வகுப்பு படிக்கும்போது 10 கிலோமீட்டர் தினமும் சைக்கிள் அழுத்தி பள்ளிக்கூடத்துக்கு சென்று 292 மார்க் தான் அந்த பொண்ணு எடுத்துச்சு. அதே பொண்ணு 12th படிக்கும்போது ஒரு எய்மோட படித்து 1006 மார்க் எடுத்துச்சு. அந்த பொண்ணு முயற்சி செஞ்சனால மட்டும்தான் அந்த 1006 மார்க் எடுக்க முடிச்சு. 10th 292 எடுத்த பொண்ணு 1006 மார்க் எப்படி எடுக்க முடிஞ்சிச்சுன்னா அந்த பொண்ணு செஞ்ச முயற்சி தான் 1006 மார்க் கிடச்சிச்சு. அதுபோல் குழந்தைகளா, உங்களுக்கு எக்ஸாம் நேரம் நெருங்கிட்டே இருக்குது. நேரம் யாருக்காகவும் காத்திருக்காது. நீங்கள் நேரத்தை வீணாக்காமல் பிப்ரவரியில் வர எக்ஸாமில் நல்லபடியாக படித்து நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அப்படிங்கிற எய்மோடு படிங்க. இவ்வளோ மார்க் எடுப்பேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்குங்க. அந்த பொண்ணு யாரும் இல்லை, நான் தான். அந்த பொண்ணு இப்போ டீச்சராக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நீங்களும் உங்களோட பதவியில் எந்த பதவியில் இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட மதிப்பு கிடைக்கும். நீங்கள் கோபுர சிலையாகிறதும் தூக்கி எறிகிற கல்லாகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது குழந்தைகளா. நேரம் காத்திருக்காம நீங்கள் இன்னையிலேருந்து உங்கள் படிப்பை ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக நல்ல மதிப்பெண் எடுங்க. ஏன்னா இந்த 10ஆம் வகுப்பில் எடுக்கிற மார்க்கும் 12ஆம் வகுப்பில் எடுக்கிற மார்க்கும் தான் நீங்கள் எந்த வேலைக்கு போனாலும் உங்களுக்கு யூஸாக இருக்கும். அதனால் குழந்தைகளா, ஒரு லட்சியத்தோடு படிங்க. வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.